Praise Lord friends and family, welcome back to Mount of the Christ. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக பைபிள் ஸ்டடி போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸை. இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒர்க்ஷிப் பண்ண 2 பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 நன்மைகள் ஆட்டுக்குட்டியானவரே. ஸோ இன்றைக்கி சாப்டர் 16 தான் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் மேலே கர்த்தர் ரொம்ப கோபமாக இருக்காரு. ஏன்னா அவங்க நிறைய பாவங்கள் செய்கிறாங்க, மேட்டுமையாக இருக்காங்க, கர்த்தர் நோக்கி போகாமல் சிலை வழிபாடு பண்ணுறாங்க, கர்த்தர் தப்புன்னு சொல்கிற எல்லா பாவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. சாப்டர் 16 என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சாப்டர் 16 ஸ்டார்ட் பண்ணுறப்பயே யெகோவா தேவன் எரேமியாவுக்கு சில ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு, சில கமாண்ட்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா நீ மேரேஜ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி சாப்டர் 15 எரேமியா கர்த்தரை நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றப்ப ரொம்ப பயந்து அவர்கிட்ட கெஞ்சுவாரு. ஸோ கர்த்தர் நான் உன்னை காப்பாத்துவேன், ஏன்னா நீ என் கண்ணில் நீதிமான்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு. பட் இந்த தேசத்துல இருந்து ஒரு பெண்ணையை நீ மனம் முடிக்காத, ஏன்னா அந்த தேசத்துல இருந்து நீ மனம் முடிக்க போற பெண்ணும் சரி, அந்த பெண்ணு மூலியமா பிறக்கிற குழந்தைய கூட செத்துருவாங்க. ஸோ இந்த தேசத்துல இருந்து நீ கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ற. மக்கள்லாம் எப்படி சாக போறாங்க அப்படின்னா வாளுக்கும் பஞ்சத்துக்கும் இரையாக போறாங்க. அவங்களோட உடல்களை அடக்கம் பண்ண கூட யாரும் வர போறதில்ல. அவங்க மண்ணுக்கு உரமாக போறாங்க. பறவைகளும் மிருகங்களும் அவங்களோட உடம்பை சாப்பிட போகுது. அந்த நிலைமைக்கு ஆளாக போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு எரேமியா கிட்ட, யாராவது துக்கம், அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்கம் கொண்டாடினாங்கன்னா அந்த வீட்டுல போய் நீ அவங்களோட சேர்ந்து துக்கம் கொண்டாடாத. அவங்க இறந்து போனவங்களுக்கு மரியாதை செய்யற விதமா பிரெட் எல்லாம் பிப்பாங்களாட்டிருக்கு, அதுல நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த ஜனத்துக்கு கொடுத்த சமாதானம், கிருபை, இரக்கம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டேன். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இறக்க போறாங்க. இந்த நாட்டில் இப்போ வரைக்குமே கர்த்தர் கோவமா இருக்காரு. அவங்க பாவம் பண்றாங்கன்றதை யோசிக்காம எல்லாருமே சந்தோஷமா கல்யாண விருந்து பண்ணி இப்படி இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே அவங்கள்ட்ட நான் எடுத்து போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி காட் இதெல்லாம் எரேமியா கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாரு. அப்போ எரேமியா போய் மக்கள்கிட்ட சொல்றப்ப மக்கள் கேட்பாங்க, ஏன் கடவுள் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காருன்னு கேட்பாங்க. அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களை எகிப்துல இருந்து உங்களுக்கு கானான் நாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நான் நிறைய அதிசயங்கள் செஞ்சேன். அடிக்கடி நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தேன். இருந்தா கூட உங்களுடைய மூதாதையர்கள் என்னை விட்டு விலகி அவங்களும் பாவம் செஞ்சாங்க. அதுவே ஒரு பெரிய பாவமா இருக்கு. அதை காட்டிலும் நீங்களும் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் காட் இந்த பனிஷ்மெண்ட்டை அவங்க மேல வர வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கடவுளோட நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாமல் சிலைகளை வழிபட்டுட்டு வராங்க இல்லையா. ஸோ இந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவங்கள நம்ம நிறைய தேசங்களுக்கு சிதறடிக்க போகிறேன். அங்கே போய் அவங்க பிற தெய்வங்களை கும்பிடட்டும், காலையிலையும் பகலையும் கும்பிடட்டும். இப்போ நான் அவங்க எனக்கு சேவிப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணப்போ அவங்க விக்கிரகங்களை சேவிச்சாங்க இல்லையா, இனிமேல் அவங்க சிதறடிக்கப்பட போகிறாங்க. அங்கே போய் அந்நிய தெய்வங்களை கும்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களை வேட்டையாட மீனவர்களையும் ஹண்டர்ஸையும் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க போய் இஸ்ரேல் மக்கள் போய் அந்த மலைகள்ல ஒளிஞ்சா கூட என் கண்ணில் தப்பிக்க மாட்டாங்க. அந்த அளவு மோசமா அவங்க காயப்பட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் உண்மையான தெய்வன். அப்படி இருக்கப்ப ஒரு மனுஷன் போய் ஒரு கடவுளை உண்டாக்க முடியுமா? அது கடவுளுக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் அவங்களுக்கு இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கா கூட அவங்க போய் அவங்களுக்கு ஒரு கடவுள் உருவாக்குனாங்களா? அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் தான் உண்மையான கடவுள்னு அவங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட லைஃப் லெசனாக என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பான ஒரு காரியம் அப்படின்னா அவரை விட்டுட்டு நம்ம மற்ற வேற்று தெய்வங்களை சேவிக்கிறது, முக்கியமாக சிலை வழிபாடு. இதான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.